இணை கற்பிக்கும் ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்காக நம்ம எவ்வாறு துவா செய்ய வேண்டும் என்று கேட்குறீங்க. கேள்வி எண் 2415. அல்லாஹ் திருக்குரானினுடைய 9வது அத்தியாயத்தினுடைய 114ஆம் வசனத்தில் கூறி காட்டுகின்றான். மா கான லின் நபிய்யி வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். இணை கற்பிக்கக்கூடியவர்கள் நரகவாசிகள் என்பது தெரிந்த பிறகு அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இந்த நபிக்கும், அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கும் தகாது. நீங்க கேட்கக்கூடாது, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்காக என்ன துவா கேட்போம்? யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக நம்ம வாழக்கூடிய நாம மரணித்த ஒருவருக்காக நாம் என்ன துவா கேட்போம்? அவருடைய அனைத்து பாவம் மன்னிக்கப்படணும், அவருக்கு மறுமையில் சுவனம் கிடைக்கணும், மறுமையில் வெற்றி பெறணும் என்பது தானே துவா கேட்போம். அதை தவிர வேற என்ன துவா அவர்களுக்காக நம்ம என்ன துவா கேட்க முடியும்? அதுதான் நம்ம கேட்க முடியும். அந்த துவாவை கேட்கக்கூடாது என்று தெளிவான வார்த்தையில் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நிலையிலே அவர்கள் மரணித்திருப்பார்களே, ஆனால் அவர்களுக்காக நாம் எந்த ஒரு துவாவையும் கேட்க முடியாது. ஏன்னா மறுமை வெற்றிக்காக தான் துவாங்கிறது கேட்போம். மரணித்தவருக்காக மறுமை வெற்றி தானே கேட்க முடியும். வேற என்ன கேட்க முடியும்? காசு தா, பணத்தை தா, அவருக்கு நோய் நிவாரணம் கொடு, இப்படிலாம் கேட்க முடியுமா? அது முடியாது. அப்படிங்கிறதுனால அல்லாஹ் மறுமை வாழ்க்கை சம்பந்தப்பட்ட துவா நாம் நிச்சயமாக அவர்களுக்காக நாம் கேட்க முடியாது, தடை. ஏன்னா அல்லாஹ் ஏற்கனவே திருக்குறான்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4வது அத்தியாயம் 48ஆம் வசனத்துல, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐயுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷாஉ. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஆனா அதை தவிர உள்ள மற்ற பாவங்களை தன் நாடியவர்களுக்கு என்ன செய்வான்? மற்ற பாவங்களை என்ன செய்வான்னா அவன் நாடியவர்களுக்கு அவன் மன்னிப்பான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, ஷிர்க்குக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப எனவே ஒருத்தர் ஷிர்க்கு செய்தவராக மரணித்திருப்பாரே, ஆனால் அவருக்காக துவா செய்வது என்பது மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனா அதே சமயம் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னாக்கா அவருக்காக நம்ம துவா செய்யலாம். துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி என்ற ஒரு தோழர் சஹாபி, அவங்க அவங்களும் அவங்களுடைய தோழர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரே, இந்த தௌஸ் குலத்தார்ன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, இந்த தௌஸ் குலத்தார் இஸ்லாத்தை ஏற்க மறுக்கிறாங்க, அவர்களுக்காக தீங்கு நேருவதற்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டு அவங்களுக்காக தாவா செஞ்சு இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க, அவங்க வர முடியாதுன்னு இருக்காங்க. அந்த ஒரு கோபத்துல என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்காக தீங்கு விளைவிப்பதற்காக தீங்கு நிகழணும் என்பதற்காக பிரார்த்தனை செய்யுங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஸ் குலத்தார் அழியட்டும் என்ற கருத்தில் பிரார்த்தனை செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாஹ் மஹதி தௌசன் வஅதி பிஹிம், அல்லாஹ்வே இந்த தௌஸ் குலத்தாரை நேர்வழியில் செலுத்துவாயாக, அவர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வருவாயாக என்ற கருத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்யறாங்க. இது புகாரில 2937ஆம் இலக்கத்தில் இருக்கு. எனவே ஒருவர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் இணை கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னா அவருக்காக நேர்வழிக்காக நம்ம தாராளமாக அவருக்காக பிரார்த்தனை செய்யலாம். ஆனா ஒருவர் இணை கற்பிப்பிலே மரணித்து விட்டாரே, ஆனால் அவர் அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், தம்பி, தங்கச்சி, மனைவி, என்ன உறவா இருந்தாலும் சரி, அவருக்காக நாம அவருடைய மறுமை வெற்றிக்காக பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் என்று நாம கேட்பதற்கு மார்க்கத்துல தடை இருக்கு.